நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பாலைவன ரோஜா அப்படின்னு சொல்கிற இந்த அடீனியம் வளர்ப்பை பற்றி பார்க்கலாம். இந்த இதுதாங்க அடீனியம் செடி. இங்கே பாருங்கள், ஒரு செடியிலே எவ்வளவு பூ இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது ஒரே ஒரு பிரான்ச்சில் எவ்வளோ பூ இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது பிங்க் கலர் பூ பாருங்கள், கொத்தாக இருக்குது அப்படியே. இது பிங்க் கலர் பூவு, கிட்டத்தட்ட 10 பூ இருக்குது இதில். இங்கே பாருங்கள் மொட்டு, இந்த மொட்டு பர்பிள் கலர் பூ பூக்கும். இது பூத்த உடனே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஆக ஒரு செடியிலே 2 விதமான பூக்கள் பூக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ பூ இருக்கிற இந்த பிரான்ச்சில் இலைகளை பாருங்கள், அகலமாக இருக்குது. ஆனால் இந்த பர்பிள் கலர் மொட்டு இருக்கிற அந்த பிரான்ச்சில் இலைகளை பாருங்கள், கூர்மையாக நேரோவாக இருக்குது. இந்த மாதிரி அடீனியத்தில் விதையிலேருந்து செடி போட்டாலுமே கூட வெவ்வேறு விதமான பூக்கள் பூக்கும். அது மரபு நிலையை ஒத்து வர்றதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பர்பிள் கலர் பூ பூக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். கீழே ஒரு செடி இருக்குது, அடீனியம் செடி. அந்த பூவையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த அடீனியம் செடியை பாருங்கள், ஒரே செடியில் 2 விதமான பூக்கள் இருக்குது. முதல் வகை இங்கே நாம் பார்த்தோன்னாக்க பிங்க் கலர். இது பூத்து கொஞ்சம் நாள் ஆகிட்டதுனால கொஞ்சம் வெளிராக வந்துருச்சு. நல்லா டார்க் கலர் நீங்களே பார்த்துருக்கீங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், அப்படியே மெஜந்தா கலரும் பிங்க் கலரும் சேர்ந்த மாதிரி என்ன அருமையான கலரில் இந்த பூ பூத்துருக்கு. இந்த அடீனியம் செடி பாலைவன செடியாக இருக்கிறதுனால நாம் அதிக அளவில் தண்ணி ஊற்றக்கூடாது. வாரம் 2 தடவை குறைஞ்ச அளவில் தண்ணி ஊற்றுனாக்க போகிறோம். குளிர்காலத்தில் இந்த இலையெல்லாம் உதுத்து விட்டுறோங்க. நான் அது ஒரு செடி காட்டுறேன், கீழே உள்ள செடி. குளிர்காலத்தில் இலையெல்லாம் உதுத்து விட்டுட்டு கோடை காலம் வந்ததுக்கப்புறம் அதிகமாக துளிர் விட்டு ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் ரொம்ப நல்லா இதில் பூக்கள் வரும். இந்த செடிகளை ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இதிலேருந்து ஒரு விஷம் வரும், கிளைகோசைடு அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்களை வேட்டையாடுறதுக்கு அந்த விஷத்தை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த செடியை நாம் ஒட்டு கட்டியும் வளர்க்கலாம். எத்தனை விதமான கலர் பூ வேணுமோ அத்தனை விதமாக ஒட்டு கட்டலாம். ஏன்னா இது விதையை போட்டு நாம் வளர்த்தோம்னாலுமே கூட அந்த தாய் செடியில் இருக்கிற மாதிரி கலர் வர்றதில்ல, வேறு வேறு கலர்கள் தான் வருது. எந்த கலர் வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. அதனால் எந்த கலரில் நமக்கு பூ வேணுமோ அந்த கலர் செடியிலேருந்து ஒரு குச்சியை எடுத்து நமக்கு ஒரு தாய் செடியில் ஒட்டு கட்டிடலாம். இப்போ இந்த செடியில் பாருங்கள், இங்கே ஒட்டு கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஒட்டு கட்டினதுனால தான் இந்த இந்த இலைகள் சின்ன இலைகளாகவும் வேறு கலர் பூவாகவும் பூத்திருக்கு. இந்த மாதிரி எத்தனை விதமாக வேணும்னாலும் நாம் ஒட்டு கட்டிக்கலாம். இந்த கண்ணுங்களை பாருங்கள், 2 மாதம் ஆச்சு. இது வளர்ச்சி எப்படி இருக்குது. இப்போ விதையிலேருந்து நானே உண்டாக்கின செடிகள் தான் இந்த செடிகள். தொட்டி மாற்றி வைக்கும் பொழுது அதற்கரிய உரிய ஷாக்கு இருக்க தான் செய்யுது. பாருங்கள், இந்த தொட்டியில் இருக்கிற செடிகள் எல்லாம் விதை போட்ட தொட்டி தான் இது. அதனால் செடிகள்லாம் நல்லா செழிப்பமாக கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்கு. இந்த தொட்டியில் இருந்து தான் இந்த தொட்டியில் நான் கொஞ்சம் மாற்றி நட்டேன், கலக்கலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கொஞ்சம் செடிகளோட வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இலைகள் கூட சுருண்ட மாதிரி இருக்குது. இதுக்கு பராமரிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒன்றும் தேவை கிடையாது. வெயில் தான் இதுக்கு முக்கியம். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது இதை வைக்கணும், வெயிலில் வச்சுருக்கணும். அடுத்து உரம் அப்பப்போ கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு உரம் கொஞ்சமாக கொடுத்தோம் அப்படின்னாக்க போகிறோம். இந்த செடியிலையும் காடெக்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது 1 வயசு ஆன செடி தான். இதுலேயும் நல்லா பெருசாக நல்லா ஆரோக்கியமாக இந்த செடி வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். அடுத்து இந்த செடியை ஏன் நம்ம இவ்வளோதான் பேசுகிறோம், எதுக்காக நம்ம வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த செடி அடீனியம் செடி, பாலைவன ரோஜா வீட்டில் வளர்த்தோன்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. அதாவது வாஸ்து செடி அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வமும் ஆரோக்கியமும் சொத்து இதெல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. எது இருக்கோ இல்லையோ, இந்த நம்ம அடீனியம் செடியோட பூக்களை கலரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷமும்
மனசில் அமைதியும் வருது. அதுக்காக வேணும் இந்த அடீனியம் செடியை நாம் வச்சு பராமரித்து வளர்க்கலாம். கொஞ்சம் டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நாமளே நிறையா செடியை உண்டாக்கலாம். ஆக இந்த அடீனியம் செடியை வளர்த்து நாமளும் நம்ம தோட்டத்தில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த கலருக்காக எல்லாம் பூச்சிகள் நிறையா வரும். அதனால் வந்துட்டு நமக்கு இந்த மகரந்த சேர்க்கைக்கும் இது உதவியாக இருக்கும். அது மாதிரி நிறையா பூக்கக்கூடிய செடிகளையும் நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்த்து வர்றது எல்லா விதத்துலேயும் நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அடீனியம் காய் காய்ச்சிருக்கு பாருங்க. யாராவது அடீனியம் காயை பார்த்துருக்கீங்களா? ஆட்டுக்கடா மீச மாதிரி அடீனியம் காய் காய்ச்சிருக்கு. இதையும் பாருங்க. இதிலேருந்து விதையை எடுத்து நிறையா செடி போடுவோம். இது தாங்க அடீனியம் விதைகள். நீங்கள் பார்த்தீங்கல்ல காய், அந்த காயை எடுத்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நாங்கள் இந்த விதையை எடுத்து வச்சுருக்கோம். இந்த விதை வந்து நமக்கு குறிஞ்சாக்கீரை விதை மாதிரியே இருக்கும். இது காற்றுல பரவக்கூடியது. காற்றுல பரவுறதுக்கு வசதியாக இந்த விதையில் பாருங்கள், அடியில் இப்படி பாகம் இருக்கும். அதுக்கு மேலே 2 கொத்தாக முடி மாதிரி இருக்கும். இந்த முடியை வச்சுட்டு ஓடிடுச்சு பாருங்கள். காற்றுல பறந்து ஓடி போயிடும். டப்பாவே திறக்கக்கூடாது. இப்போ காற்று இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். 2 கொத்து முடி. இந்த முடியை வச்சுக்கிட்டு தான் இது காற்றுல பறந்து இது பரவலுக்கு செடிகள் முளைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்குது. ஓடுது பாருங்கள், இப்படி ஓடிடும். அப்படியே ஓடி போயிடும். நமக்கு இந்த மாதிரி இந்த விதைகளையெல்லாம் சேகரித்து நான் விதைகள் போட்டு முளைக்க வச்சு செடிகள் வளர்த்து வச்சுருக்கேன். அதை அடுத்து அதில் பார்க்கலாம். எல்லாம் பறந்து வெளியில் ஓடி போயிருக்கு பாருங்கள். கொஞ்சம் காற்றடிச்சா பறந்துடும். தைப்பட்டத்துக்கு நாற்றங்கால் தயாரிக்கும் பொழுது மற்ற விதைகளோடு இந்த அடீனியம் விதையும் போட்டாங்க. இப்போ வந்து பாருங்கள், இது வந்து மிளகா கன்று கத்திரி கன்று முளைக்கிற மாதிரியே ஒரு வாரத்தில் நல்லா முளைச்சி வந்துருச்சு. நிறையா செடிகள் இருந்தது இந்த இடத்துல எல்லாம். ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால சிலது நாளடைவில் அழுகி போயிடுச்சு. இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. நான் அதிகமாக ஒரு வேளை தண்ணி ஊற்றியிருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ க்ரௌடடாக இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பிரித்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். பிரித்து வச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இதுதான் ஃபஸ்ட்டு டைமு நான் அடீனியத்தை வந்து விதை மூலமாக வளர்க்குறதுக்கு. இந்த நெருக்கமாக இருக்கிற செடிகளையெல்லாம் எடுத்து இந்த தொட்டியில் கொஞ்சம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பெருசாக வரும்பொழுது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த குச்சியை வச்சு பாருங்கள், இந்த குச்சியை வச்சு லேசாக இதை நம்பி விட்ருக்கேன். ஒன்று நம்பும் பொழுது அடுத்ததும் ஆடுது. ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. எடுத்துக்கணும். கொஞ்சம் கலக்க வைக்கலாங்கிறதுக்காக தான். இப்போ பாருங்கள், இந்த செடி எடுத்துடலாம். நம்பி விட்டுருக்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேணாம், எடுக்கலாம். நல்லா ஆழமாக தான் வேர் போயிருக்கு. எடுத்துட்டோம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் வேர். இந்த அடியில் பல்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அது கூட இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை இங்கே நட்டு வைக்கலாம். ரொம்ப ஆழமாக இருக்குது. இப்படி இதை இங்கே நட்டு வச்சிடலாம். அடுத்து இன்னொன்று எடுக்கலாம் இங்கேருந்து. இது நல்லா சின்ன சின்ன வேரும் விட்டுருக்கு பாருங்கள். இந்த செடி நல்லா செழிப்பமாக இருக்குது. இதை மையத்தில் நட்டு வைப்போம். அடுத்து இந்த செடி நல்லா பெரிய செடியாக இருக்குது பாருங்கள். இந்த செடியையும் இங்கே நட்டு வச்சிடலாம். ஒரு சின்ன செடி பாருங்கள், இந்த சின்ன செடியையும் இப்படி நட்டு வச்சுருவோம். ஆக இப்போ ஒரு தொட்டியில் இருந்ததை 2 தொட்டியில் நட்டுட்டோங்க. இந்த தொட்டியில் 3 செடியும் இந்த தொட்டியில் 3 செடியும்
ஒரு சின்ன செடியும் நட்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி வளர்ந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பாருங்கள், இது இன்னொரு அடீனியம் செடி. இதை வந்து நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கோம். இந்த பூவோட கலர்களை பாருங்கள், எவ்வளவோ அருமையாக டார்க்காக அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், கொத்தா, இது ரொம்ப அருமையான கலர். இந்த பூச்செடி வாங்கி 7 வருஷம் ஆச்சு. இது ஆரம்ப கட்டத்தில் நான் தான் இதை ப்ரூன் பண்ணி விட்டேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று கட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 3 பிரான்ச்சும், இதுலேருந்து 5 பிரான்ச்சும் வளர்ந்துருக்கு பாருங்கள். இதை இனிமேல் இப்போ இப்படி கட் பண்ணி விட்டுருக்கணும். நான் வந்து சில வருஷங்கள் வீட்டில் இல்லாததுனால இதை கட் பண்ணி விட முடியல. இப்போ இனிமேல் இதை வந்து நான் கட் பண்ணி விட்டுருவேன். அடுத்து இந்த நாம் இதை தொட்டி மாற்றி வைக்கிறோன்னு பாருங்கள். இது பாருங்கள், இந்த கேடக்ஸ் எவ்வளோ பெருசாகிருச்சு பாருங்கள். இதை வந்து இப்போ தொட்டி மாற்றி வைக்கணும். தொட்டி மாற்றி வைக்கும் பொழுது இதை அப்படியே தொட்டியிலேருந்து எடுத்துடலாம். இதுக்கு வேர்கள் வந்து அவ்வளவா நீளமாக இருக்காது, கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், எடுத்துட்டேன். இந்த மாதிரி பக்கத்துலேயே தான் இருக்கும் வேர்கள், மற்ற செடிகள் மாதிரி டீப்பாக போகாது. இதை முழுசாக நம்ம வெளியே எடுத்துட்டு ஒரு வாரம் சும்மா போட்டு வச்சிடணுங்க. அதை வந்து நாம் வெயிலில் போடக்கூடாது, நிழல்லே இந்த செடியை ஃபுல் செடியவும் வச்சிருந்து அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் பெரிய தொட்டியில் நாம் வந்து மாற்றி நடணும். அப்படி மாற்றி நடும் பொழுது இது வர வர பெருசாக வளருமே அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுக்கு அடியில் இந்த கேடக்ஸை எவ்வளோ தூரத்துக்கு வைக்கக்கூடாது. இப்போ வந்து எந்த அளவில் வந்து இது இருக்குதோ, இங்கே பாருங்க, இது வந்து மண்ணோட அளவு. இந்த அளவு வரைக்கும் தான் அது உள்ளே போகிற மாதிரி வைக்கணும். இந்த அளவுக்கு மேலே எப்பவுமே அது மேலே தான் இருக்கணும். அந்த மாதிரி நடணும். ஏன்னா இது பாலைவனத்தை சேர்ந்த செடியாக இருக்கிறதுனால அடியில் போய் ரொம்ப ஈரம் காத்துச்சு அப்படின்னா அழுகி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால இதை வந்து திருப்பி மறுபடியும் பாட்டிங் செய்யும் பொழுது நம்ம கவனமாக இருக்கணும். அப்படி நாம் வெளியே எடுத்து பார்க்கும் பொழுது எங்கேயாவது அழுகல் இருந்ததுன்னு சொன்னால் அந்த கேடக்ஸை நல்லா சுரண்டி விட்டுட்டு, வெள்ளை கலர் தெரிகிற வரைக்கும் சுரண்டி விட்டுட்டு, அதில் இந்த பூஞ்சால மருந்து ட்ரைகோடர்மா விரிடி இந்த மாதிரி எல்லாம் தடவி ஒரு வாரத்துக்கு நிழல்லே போட்டுறணும். அதுக்கப்புறமா எடுத்து நாம் ரீபாட்டிங் செய்யணும். பாலைவன செடியாக இருக்கிறதுனால இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப கொடுக்கக்கூடாது, அழுகி போயிடும். ரீபாட்டிங் பண்ணும் பொழுது கோகோபீட் சேர்க்கக்கூடாது, அதுக்கு பதிலாக நாம் மணல் தான் சேர்க்கணும். நல்ல வடிகால் இருக்கிற அந்த தொட்டிகளில் தான் இதை வந்து ரீபாட் பண்ணணும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.